உருண்டை வந்துட்டா A quick rava laddu recipe from my chitti party. Enjoy the process and a very happy cooking to you. இதை வறுக்கணும். என்ன வறுத்தா நல்லா வாசனை வரும். கொஞ்சம் ரொம்ப சவக்கப்படாது. அதனால நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். அதை கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரையும் நான் 1க்கு 2 சர்க்கரை போடுவேன். 1 கிலோ ரவான்னா 2 கிலோங்கிறத கொஞ்சம் கூட போடுவேன். சர்க்கரை அரைச்சின்னு வரத்தேன். அதை போட்டு இப்போ 2 கரண்டி சர்க்கரை போடுறோம்னா 2.5 கரண்டியாக போடுவேன். அதான் அந்த ரவையை அரைச்சின்னு வரணும் தனியாக. சர்க்கரையும் அந்த 1க்கு 2 தனியாக அரைச்சின்னு வரணும். அப்புறம் இங்கே நம்ம போட்டு வேணுங்கிறத கலந்துக்கணும். அப்புறம் நெய்யை காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் சூடாக பிடிக்கணும். சூடாக இருக்கும்போது விட்டால் தான் கலந்து பிடிக்க முடியும். வாசனை ரொம்ப தவக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி அது பத்தியா பத்தியா ரவா இது 2 கரண்டி போட்டேன். 1க்கு 2 சர்க்கரை. முந்திரி பருப்பு போட்டுருவேன். கொடுங்க. உடச்சி வச்சுட்டேன். அப்போவே நான் உடச்சி வச்சுட்டேன். சரியா இருக்கா? கையில் வாங்கி பாரு.